தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சென்னை மெரினா கடற்கரையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட வந்த அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். ஐயா, இங்கே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இங்கே நாங்கள் போராடுறதுக்கே இல்லை. ஆக்சுவலாக எல்லாருக்கும் இடம் தெரியாத ஒன்று கூடி டான்ஸ்டீலையோ இல்லை சென்னை பல்கலைக்கழகத்திலையோ போய் முறையிடலான்னு இருந்தோம். எல்லாருக்கும் இடம் தெரியல. அதனால ஒரு இடத்துல நாங்கள் பேராசிரியர்கள் அசம்பிள் பண்ணோம். ஐயா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கௌரவ விரிவுரையாளர்களும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வேறு இடத்துல ஒரு போராட்டத்தை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இங்கே காவல்துறை அனுமதிக்கலை. இங்கே நாங்கள் உங்களை கைது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி கைது பண்ணுறாங்க. எங்களுக்கு முதல்வர் ஐயாவுக்கும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய கோரிக்கை போகணும். நாங்கள் 10-15 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இனிமேல் கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் அவருடைய கோரிக்கை ஐயாவுக்கு போகணும். அவர் கவனத்தை ஈர்க்கணும். எப்படியாச்சும் இந்த தேர்தலில் மாண்புமிகு முதல்வர் எல்லாருக்குமே செஞ்சிட்ருக்காரு. இந்த உயர்கல்வி படித்து 10-15 ஆண்டுகளாக மிக வறுமை கோட்டில் இருக்கிற இந்த கௌரவ விரிவுரையாளர்களுக்கு முதல்வர் ஏதாச்சும் செய்வார். அவருடைய கவனத்திற்கு போனோம். ஐயா கவனத்துக்கு போச்சுன்னா எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்ற அந்த அடிப்படையில் தான் கவனத்துக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். ஐயா 2 நாள் நாங்கள் போராடினோம். எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல. காவல்துறை இப்போ இவங்களை கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய போராட்டம் வேறு பக்கம் இருந்தாலும் இங்கே அனுமதி இல்லை. மெரினாவை பொறுத்த வரைக்கும் இங்கே அனுமதி இல்லைங்கிறது எப்பவுமே தொடர்ந்து தெரியும். அம்மா சொல்லுங்கள், இப்போ நீங்கள் இங்கே வரும்போது காவல்துறை என்னம்மா சொல்லியிருக்காங்க சொல்லுங்கம்மா. இப்போ நீங்கள் என்ன போராட்டம் உங்களுக்கு கெஸ்ட் லெக்சர் தொடர்ந்து நீங்கள் பல வருஷமாக கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அரசாங்கம்? ஊதிய உயர்வுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே ஜல்லிக்கட்டுக்கு பிறகு அனுமதி இல்லைன்னாங்க, குழுவாக சேரக்கூடாதுன்னாங்க. அப்போ அனுமதி எங்கே தான் கொடுப்பீங்கன்னு கேட்குறோம். நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், அனுமதி கொடுக்குற இடத்துல உங்களை எல்லாம் விடுறோம் அப்படிங்கிறாங்க. எங்கள்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருக்குது. நாங்கள் அதிலே ட்ராவல் பண்ணி எங்கே அனுமதி கொடுக்குறீங்களோ அங்கே நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னும் முடிவு எட்டலை. சொல்லுங்கம்மா, நீங்கள் உங்களுக்கு மெயின் முக்கியமான பிரச்சனை என்ன? எங்களுடைய சம்பள உயர்வு எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும் சார். பணி நிரந்தரம் வேணும். 11 பணி பாதுகாப்பு வேணும் சார். எங்களுக்கு போன வாரம் கூட ஒருத்தர் இறந்து போனாங்க. அவங்களுக்கு செய்யறதுக்கு கூட இல்லைன்னு நாங்களே எல்லாருமே காசு போட்டு செஞ்சோம் சார். அதெல்லாம் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. குடிச்சிட்டு சாவறவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குறாங்க சார். ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது கூட இல்லை சார். எங்களுக்கு மனுஷங்களா கூட கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். 11 மாதம் தான் எங்களுக்கு சம்பளமே. 12வது மாதம் நாங்கள் என்ன சார் பண்ணுறது பிள்ளை குட்டி வச்சுக்கிட்டு? இப்போ உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? ஏன்னா உங்களோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது எவ்வளோ சம்பளம் தொடர்ந்து போராட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே 25,000 தான். 48 வயசு ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ஆனால் இன்னும் எங்களுக்கு ஒரு சம்பளம் உயர்வு இல்லை. நீங்கள் எல்லாமே PhD முடிச்ச ஒரு முனைவர் பட்டம் பெற்றவங்க. ஹையர் எஜுகேஷன் டெவலப் ஆகுதுங்கிறீங்க. ஆனால் ஹையர் எஜுகேஷன் படித்த நாங்கள் வீணாக போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு 15-20 வருஷமாக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு எந்த ஒரு போஸ்டிங்குமே இல்லாமல் இப்படியே நாங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம் சார். இதில் என்ன படித்ததுக்கு என்ன ஒரு மரியாதை? ஹையர் எஜுகேஷன் படிக்கணும். அப்போ நாங்கள் எப்படி வருங்கால சந்ததியை நாங்கள் எப்படி படிக்க வைப்போம்? எப்படி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்? எங்கள் நிலைமையை பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. இங்க என்னன்னா ஒரு வேதனையான விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க முனைவர் பட்டம் பெற்றவங்க அவங்களே இவ்வளோ மோசமாக காவல்துறை ஈடுபடுறதா ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு டாக்டரேட் முடிச்சவங்க அவங்க சட்டையை பிடிச்சி கோர்த்து கொண்டு போறதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயல். அவங்கள எடுத்துட்டு போற விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க சட்டையை பிடிச்சி எடுத்துட்டு போறதெல்லாம் ரொம்ப காவல்துறையினுடைய அராஜகத்தின் உச்சகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க போராட்டத்தில் நியாயப்படி கேட்குறாங்க. ஆனாலும் கூட இவர்களுடைய ஒரு கோரிக்கை என்ன மெரினால் கூடக்கூடாதுன்னு என்பது தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் காவல்துறை இந்த இடத்துல இவங்களுக்கு வேறு இடமா கொடுக்கணும். இப்போ இவங்க என்ன மெரினாவில் எப்போவுமே கூடக்கூடாதுங்கிறது காவல்துறையுடைய இது இடம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு இங்கே யாரும் கூடக்கூடாதுன்னு இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு நிறைய பேர் வெளியிருந்தவங்க தெரியாமல் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு போராட்டக்கூடிய இடம் சொல்லுங்கள், நாங்கள் அங்கே போயிடுறான்றாங்க. ஆனாலும் படித்த பேராசிரியருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது இந்த சூழலில். ஏன்னா இவர்களும் ஒரு நியாயமாக, அதாவது குறிப்பாக நேர்மையாக அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாமல். ஆனால் அவர்களை காவல்துறை வலுக்கட்டாயமாக இழுத்ததான் சொல்கிறாங்க. ஆனாலும் காவல்துறை பார்க்கும்போது இங்கே போராட்டத்துக்கு தகுந்த இடம் இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு வரும்போது காவல்துறை தன் கடமை செய்யுது அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க. தொடர்ந்து போராட்டத்தில் காவல்துறையும் மனதளவில் பாதிச்சிருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து அவர்கள் போராடினது ஒவ்வொருவரும் போராட்டம் நடக்கும் பொழுது காவல்துறையினர் என்ன செய்வது என்று தெரியாமல் தான் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க.